ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒரு அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொள்ளு சட்னி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வெயிட் லாஸ்க்குள்ளே ஒரு ரெசிபினே நம்ம சொல்லலாம். ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொள்ளு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதை விட இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இது ஒன்று போல் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கணும். நல்லா அந்த வறுத்த வாசமும் வரும். கொஞ்சம் நீங்கள் அரைகுறையாக வறுத்துட்டிங்கன்னா அந்த கொள்ளோட பச்சை வாசனை வந்துடும். அதனால் அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த சட்னி வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா 3 முறை நீங்கள் செஞ்சு கொடுங்க. வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கொள்ளுங்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், இது தொடர்ந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்று போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்டிருக்க கொள்ளு நல்லா ஒன்று போல் கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. பாருங்கள், இப்படி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கொள்ளும் நல்லா வறுத்து வாசம் இருக்கும். இருந்தாலுமே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு எப்போது மாதிரி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு 4 இது எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு தந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அதிகமாக இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அந்தளவுக்கு இதை வதக்கிக்கிடணும். கொஞ்சம் பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் புளிப்புக்காக ஒரு சிறிய துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு லேசாக வதக்கி விட்டால் போதும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இது ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து செய்யும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக போட்டு அரைச்சதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சுருந்த இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தாளிசம் பண்ணுறதுக்கு கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த சட்னியை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இது சட்னி மாதிரி தான் வைக்கும் பாருங்கள். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது லேசாக சூடுபடுத்தினாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இட்லி, தோசைக்கு நல்லா முறுமுறுன்னு ஊற்றிட்டு இந்த கொள்ளு சட்னியும் வச்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 3 முறை இந்த மாதிரி சட்னி எடுத்துக்கோங்க. நல்லா கடகடை நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்.
இங்கே பாருங்கள் இது வந்து கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ வந்து லேசாக சூடு ஏறிட்டு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.